உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நாளிலும் நம்மை சந்திக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, பிலிப்பியர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். மாதம் பிறந்துடுச்சு, தேதி நாளாயிடுச்சு, இன்னும் வீட்டு வாடகை கட்டலை, கடை வாடகை கட்டலை, வண்டி டியூ கட்டலை, கடன்காரங்க வட்டி கட்டலை, இப்படி பல போராட்டத்துக்குள்ளாக குறைகளுக்கு மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஏனென்னா அவர் நிறைவானவர் வரும்பொழுது, நிறைவானது வரும்பொழுது குறையானது எல்லாம் ஒழிந்து போகும். இன்றைக்கு அந்த நிறைவானவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்கப் போகிறார். நம்முடைய குறைகளெல்லாம் நிறைவாக்கி கர்த்தர் எல்லா விதத்திலும் அவர் மகிமையாய் நம் நடத்தப் போகிறார். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் அவன் தேவனிடத்தில் கேட்க கிடவது என்று ஞானத்தில் குறைவே இல்லாமல் குறைவோடு கூட ஞானம் இல்லாதபடிக்கு காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில் அதையும் நிறைவாக இயேசு போதுமானவர். அன்பு தேவ பிள்ளை, உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் அதை மாற்றி போட இயேசுவாலே கூடும். உன் குறைகள் என்ன? இல்லை சரீரத்தில் குறை வியாதியோடு இருக்கிறீங்களா? அதையும் கர்த்தர் சுகப்படுத்தக்கூடும். விடுதலை இல்லாமல் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? அதையும் கர்த்தர் சுகப்படுத்த விடுதலையாக்க அவராலே கூடும். ஆகையால் இயேசு கிறிஸ்துவால் எல்லாம் கூடும் என்பதை விசுவாசிங்க. உங்கள் குறைகளை இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. செபிப்போமா. மகா இரக்கம் கிருபை நிறைந்தவர் எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நிறைவாக்குவேன் என்று சொல்லி உமக்குள்ளாக எங்களுடைய நிறைவை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்கள் குறையெல்லாம் மறைந்து போகட்டும், குறைவுகள் மறைந்து போகட்டும், அற்புத அதிசயம் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தாங்கப்பா. எல்லா ஆண்டவரே வறுமையிலிருந்து கர்த்தர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் செழிப்பை கர்த்தர் கட்டிடும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த கரம் கூட இருக்கட்டும், பெரிய காரியத்தை ஆண்டவரே இந்த நாளிலே பிறந்தநாள் திருமணங்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். சுவாமி ஆண்டவரே, நீர் அப்படி ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக, சபை மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லா குறைகளும் கர்த்தர் நிறைவாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா குறைகளையும் கர்த்தர் நிறைவாக்கி கர்த்தர் நீர் மகிமை அடையும்படியா ஒரு பாதத்தில் ஒப்பு கொடுக்குற பெரிய காரியத்தை இயேசுவின் ரத்தம் செய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.